இங்கே பிரேக் பண்ணவே இல்லை இந்த ஹையை, பட் ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் பிரேக் பண்ணிட்டு. ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் கீர்த்தி இயர். இன்னைக்கு ஜூன் 29 ட்ரேட் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு டேரக்ஷன் வந்து சிம்பிளாக வச்சுருவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம பியரிஷ் சைடில் தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இந்த டாப்லேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கண்டினியூஸ் லோ பிரேக் பண்ணிட்டு கன்சால்டேட் ஆகிட்டு கீழே அப்படியே நேற்று ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கான டேரக்ஷன் வந்து நம்ம வந்து கிளியர் கட்டாக. ஸோ இன்னைக்கு நான் ஓப்பன் ஆனோன்னே கண்டினியூஸாக ஹை போச்சுன்னா செல் ஆன் ரைஸ், டாப்லேயே செல் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணேன். அல்லது கீழே ஒரு செல்லிங் பெருசாக நடக்குதுன்ற பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு மேலேருந்து ரிஜெக்ட் ஆகட்டும், இல்லை அல்லது மேஜர் ஸ்விங்கை பிரேக் பண்ணிட்டு ஃபெயில் ஆகட்டும் வெயிட் பண்ணேன். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் டே மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிறப்போ அடுத்த நாள் மார்க்கெட்டு எப்படி போகும்னா கண்டினியூஸாக அப்படியே போகாது. கொஞ்சமாவது மேலே ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு ஃபாலோ ஆச்சுன்னா இன்னுமே ஹெல்த்தியாக விழுகும். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மார்க்கெட்டுக்கு எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதுக்காக. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா சேம் லெவல்ஸ்னால எப்படி ஆச்சுன்னா இமிடியேட்டாகவே ஃபர்ஸ்ட் கேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிடுச்சு. ஸோ சப்போர்ட் எங்கே கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக 935 கேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, இங்கே வந்து சப்போர்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். எப்படி நான் வெயிட் பண்ணேன்னா, ஸோ சப்போர்ட் ஆன உடனே ஒரு நல்ல புல்லிஷ் கீழேருந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மாடல் கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன் கிட்ட நான் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே பார்க்கவே இல்லை. மார்க்கெட்டை முழுக்க அப்சர்வ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன். இமிடியேட்டாகவே ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு ஒரு புல்லிஷ் மவுண்டம் கொடுத்துருச்சு. ஒரு நல்ல கேண்டில் ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கீழேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைலேருந்து ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா கண்டினியூஸாக மொமெண்டம் வந்து மேலே போய்கிட்டே இருக்காது. இவ்வளோ பெரிய ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய மொமெண்டம் ஃபாலோ ஆகிட்டு அடுத்த நாள் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் கண்டினியூ ஆகாது. ஒரு ஆஃப் டேவாக கூட இருக்கலாம், ஒரு சின்ன கன்சல்டேஷனோட பிரேக் அவுட்டாக ஃபெயிலியர் இந்த மாதிரி. ஸோ நம்மளோட டைரக்ஷன் வந்து பிஇயாக இருக்கனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வெயிட் பண்ணிட்டோம். ஹையை பிரேக் பண்ணுறப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணேன். இப்படியே ஃபாலோ ஆகும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. இப்படி போயிட்டு இப்படியே ஃபாலோ ஆகும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. ஸோ மேலே மார்க்கெட் வந்து வீக் ஆகுதான்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஆரம்பத்திலே ஒரு கேண்டில் செட்டில் ஆகட்டும். இங்கே வந்துச்சா 1025 கேண்டில், இங்கே ஒரு வீக் சப்போர்ட் மாதிரி கிரியேட் ஆகிட்டு சின்னதாக ஒரு கன்சல்டேட்டிவ் ஹையை பிரேக் பண்ணி அப்படியே ஃபாலோ ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட்டும் இந்த 1035 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணுச்சு. சப்போர்ட் கிரியேட் பண்ண உடனே நான் டிசைட் பண்ணேன், ஓகே இதை ஹையாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, இந்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி போயிட்டு க்ரீன் கேண்டில் வந்தால் அப்படியே வீக் ஆகிட்டு ஃபாலோ ஆகும் அப்படின்றத என்னோட பிளான் ஆச்சு. பட் மார்க்கெட் வந்து இமிடியேட்டாகவே இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டிலே ஒரு நல்ல ஒரு புல்லிஷை கொடுத்துட்டான். நல்ல புல்லிஷ் லைனே வச்சு. பட் இது வந்து வீக்கான ஒரு கேண்டில் கிடையாது, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸோ என்ன பண்ணிட்டேன், இந்த கேண்டில் போயிட்டு அடுத்த கேண்டில் வீக் ஆகுதான்னு பார்த்தேன். அப்படியே ரிஜெக்ட் ஆகும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னா இமிடியேட்டாகவே அப்படியே செல்லிங் ஆகும். ஒரு பிக் ரெட் கேண்டில் வந்து அப்படியே ஸ்வாலோ பண்ணிடுச்சு. நான் செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,150 PE. இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட்டா. நம்ம என்ட்ரி எங்கே பார்த்தோம், இதுதான் இப்போது மைனர் சப்போர்ட்டு. இதை தான் நம்ம வீக் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கேருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணோம் அப்படின்றத வெயிட் பண்ணோம். பட் மார்க்கெட் அப்படியே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த ஹையை உடைக்காமையே, நம்ம ஹையை உடைச்சி ரிவர்ஸ் இருந்தால் நம்ம என்ட்ரி பார்த்துருப்போம். பட் ஆனால் ஹையை உடைக்காமையே மார்க்கெட் அப்படியே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பட் இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே 1030 கேண்டில் இந்த கேண்டில், பட் இங்கே 1030 கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது இதுதான் 1030 கேண்டில். ஓகே, பட் ஆனால் இங்கே 1040 கேண்டில் பாருங்கள். அதே சமயத்தில் இங்கே 1040 கேண்டில் பாருங்கள். இங்கே பிரேக் பண்ணவே இல்லை இந்த ஹையை, பட் ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் பிரேக் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹண்டிங் வந்து இந்த ஹைக்கு போகாமையே ஆப்ஷன் சார்ட்டில் ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஆப்ஷன் ட்ரேடாக ஆப்ஷன் தானே மெயினாக இருக்கும். ஸோ இங்கே ரிஜெக்ஷன் ஹண்டிங் நடந்துருச்சுன்றதை ஃபீல் பண்ணிட்டேன். பட் ஆனால் என்னோட என்ட்ரி எங்கேவா இருக்கணும்னா இதுதான் லோ. இப்போ இதுதான் எனக்கு எஸ்எல். இந்த 1040 கேண்டில் லோ இங்கே இருந்தால் இங்கே ஹண்ட் பண்ணிருச்சு, அடுத்த கேண்டில் ரிவர்ஸ் ஆயிடுச்சுல. ஸோ என்னோட என்ட்ரி வந்து எங்கேவா இருக்கும்னா இந்த கேண்டில் நான் 1040 ஹையை பிரேக் பண்ணுறப்போ இருக்கும். அப்போது இது 107 தான் எனக்கு ஹையை பிரேக் பண்ணுது. பட் ஆனால் நம்மளோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா நம்ம 10 பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸ் வைப்போன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ என்ட்ரி வந்து இங்கே ட்ரிகர் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பை ஆர்டர் லிமிட் ஆர்டர் ஒன்று போட்டுக்கிட்டேன். எங்கே 104 கிட்ட இங்கே ஒரு லிமிட் ஆர்டர் ரீட்ரேஸ் ஆகிட்டு டார்கெட் போகும் அப்படின்றதுக்காக நான் இங்கே ஒரு லிமிட் ஆர்டர் செட் பண்ணேன். என்னோட ஆர்டர் புக் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1054.40க்கு நான் கேன்சல் பண்ணியிருப்பேன். இன்ஃபோ பார்த்தீங்கன்னா 1049க்கு இது பண்ணியிருக்கேன்றத
ஓப்பன் ஆர்டர் இந்த கேண்டில் தான். இந்த கேண்டில் ஹை போயிடுச்சு. அகெயின் இங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணேன். பட் மார்க்கெட் அப்படியே கண்டினியூ ஆரம்பிச்சிச்சு. அந்த கேண்டில் டார்கெட்டும் ஆயிடுச்சு, டார்கெட்டும் அச்சீவ் பண்ணிருச்சு. ஸோ நமக்கு இங்கே இன்னைக்கு வந்து என்ட்ரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கல. அகெயின் நான் வெயிட் பண்ணேன். மார்க்கெட் வந்து இதான் எஸ்எல்னு ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். அகெயின் மார்க்கெட் வந்து 106 லெவல்ஸ் இந்த லெவல் கிட்ட வந்துட்டு திரும்பி 104 வரல, அல்லது மேனுவலாகவே இங்கே வந்துட்டு என்ட்ரி போகலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு டவுன் சைடில். ஸோ ஆல்ரெடி காட்டின மாதிரி தான் பொசிஷன்ஸ். ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டர் தான் நான் கேன்சல் பண்ணிட்டேன் ட்ரிகர் ஆகாதனால. ஸோ இன்னைக்கு இல்லாட்டி கூட நல்ல ஒரு அனலிசிஸ் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஆப் பண்ணுறதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.